Treasure Episode 1. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைபர் டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பல யூடியூபர்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க, அதை ஒரு இடத்துல போய் வச்சுக்கிடுவாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி 100 ரூபாயை இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன், இதுதான் உங்களுக்கு க்ளூ. இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி 100 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை யார் எடுத்து ஸ்டோரி போடுறாங்களோ அவங்க வந்து 200 ரூபா கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வீடியோ பார்ப்போம். அந்த அக்கா வந்து ரீசெண்ட் டைமில் சூப்பராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் டாஸ்க்லாம் போட்டு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா வீடியோ பார்ப்போம். பப்ளிக் டாய்லெட்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறேன். என்னது பாத்ரூம்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறேன்? நான் சாப்பிட மாட்டேன் தானே நீங்க நினைக்கிறீங்க? நான் பப்ளிக் டாய்லெட்ல பிரியாணி சாப்பிடணுமா? சரி, அதெல்லாம் அந்த அக்கா சாப்பிடாது. டான்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக பிரியாணி கடைக்கு போனா அங்க பிரியாணி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இதே என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சுட போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க பப்ளிக் டாய்லெட்டுக்கும் போனோம். அங்க போய் பார்த்தா ஒரு யூரின் ஸ்மெல்லு செம்ம நீட்டாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பாத்ரூம்குள்ள போய் கதவை மூடிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓபன் பண்ணா ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் சூப்பரா வந்தது. ஆனா அதை விட யூரின் ஸ்மெல் பயங்கரமா இருந்தது. இந்த ரெண்டு ஸ்மெல்லையும் கலந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஃப்ரைட் ரைஸ் என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனா எனக்கு அந்த ஸ்மெல் வர வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். ஸோ வேற எந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கக்கூஸ் கொஞ்சம் ஒரு நீட்டான பாத்ரூமா இருக்கும் போல. ஏன்னா நம்ம போற பாத்ரூம்லாம் பார்த்தா சத்யா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஐட்டம் நம்பர் 2 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த அக்கா போன பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பல இருக்கு. அப்படி இருந்த அந்த யூரின் ஸ்மெல்லு வேற நீ பார்க்க எனக்கே கும்பிட்டுக்கிறா. எப்படி அந்த அக்கா பண்றாங்க கொண்டுமே புரியலடா. டேய் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கா, அதான் செலவு பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கிடையவே கிடையாது. நாங்க வந்து ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என் ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேன் எவ்வளவு சம்பாதிப்பாரோ அவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க. இந்த வீடியோக்கெல்லாம் நான் செலவு பண்றது என்னோட பர்சனல் சேவிங்ஸ்ல இருந்து தான். அவர் எனக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாரு, அதுல நான் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் நான் பண்ணுவேன். இந்த ஹெல்பிங் வீடியோ மாதிரி எல்லாம் பண்ணா நீங்க என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பண்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா யாருக்காவது ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது காய்ஸ், அதாவது ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற வீடியோக்காக அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக, அவங்க ஹஸ்பண்டும் வந்து மிடில் கிளாஸாக இருக்க, எவ்வளோ சம்பாதிப்பாரோ அவங்க தான் சம்பாதிப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்பிங் கண்டென்ட் ஏதாவது போட்டோம் அப்படின்னா, ஹெல்பிங் கண்டென்ட் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி வீடியோ போட்டோம் அப்படின்னா, நீங்களாம் சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறேன்னு சொல்லிடுவாங்களாம். அதனால அக்கா வந்து இந்த மாதிரி 100 ரூபாய் ஒழிச்சு வச்சுருவாங்களாம். அந்த 100 ரூபாயை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாம். அது மாதிரி வந்து அக்கா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து அந்த அக்கா வந்து காசு வந்து 100 ரூபாய் வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அந்த 100 ரூபாய் யாரோ எடுத்துட்டு பண்ணிக்கிறாங்க. அந்த 100 ரூபாயை அவங்களே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்து ட்ரெஷர் ஹண்ட் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? அக்கா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் 200 ரூபாய் ஒழிச்சு வைங்க. அது யாரு போட்டோ எடுத்து டிஎம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த 200 rupees நோட்டை பார்த்துக்கோங்க. யாரும் பார்க்கல. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மார்க் பாயிண்ட். 200 rupees எடுத்து போட்டோ எடுத்து எனக்கு டிஎம் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த 200 rupees இல்லாம 100 rupees நான் எக்ஸ்ட்ரா தரேன். அது மட்டும் இல்லாம நீங்க யார் போட்டோ எடுத்து அனுப்புறீங்களோ அவங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து நான் என்னோட ஸ்டோரியில போடுவேன். ஸோ இதே மாதிரி வேற எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு திரும்ப செலவாகும்? இப்படி கால்குலேட் பண்ணாலும் இங்க இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு 1000 ரூபாய் செலவாகும். அப்ப என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? சரக்கு அடிக்கிற ஒரு பையன் வந்து வாகா நமக்கு ஒரு 200 ரூபா கிடைச்சிச்சு, நாங்கள் போட்டு 200 ரூபாய் எடுத்துட்டு போய் சரக்கை போட்டு அக்கா பேரை சொல்லிட்டு சரக்கை போட்டு ஜாலியா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க?
அடுத்து நம்ம வந்து பச்சோந்தி ப்ரோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெஷரண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எபிசோடா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரெஷரண்ட் எபிசோட் 2. பேசல. இந்த 100 ரூபாய் எடுத்து எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா விஷயம். ப்ரோ உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ட்ரெஷர் ஹண்ட் கொடுங்க. கொடுத்துடலாம் வாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் எடுத்துடலாம். ஸோ ஒரு கிலோமீட்டர் கொடுக்குறேன். இங்கே டாக்டர் இருக்கு, என்ன டாக்டர் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. எஸ்எஸ் கோடே உங்களுக்கான ட்ரெஸ் வச்சாச்சு. ஸோ இந்த 100 ரூபாய் யார் எடுக்கிறீங்களோ, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஆஃப் ஜாவித்தை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுங்க. அப்படி ஸ்டோரி போட ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து டிஎம் ஆச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு 1 lakh லைக்ஸும் 1 million வியூஸும் வந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு 2 ட்ரெஷரண்ட் நம்ம சேனலில் நடத்தப்படும். டாட்டா. இங்கே வச்சா பார்த்தியா, நட்டில் வச்சாட்டா. நட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். 1 lakh லைக்ஸும் 1 million வியூஸும் வந்துச்சுன்னா வீக்லி வந்து 2 ட்ரெஷரண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ 100 ரூபாய் வைக்கிற இடத்துல ஒரு வீடியோவுக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கலாம், 10,000 ரூபா கிடைக்கலாம். இது நல்லா இருக்கே. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Guys, இந்த வீடியோவுக்கு 1 lakh வியூஸும் 5000 லைக்கும் வந்தாலே நானும் வீக்லி 1 ட்ரெஷரண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதை நீங்கள் எடுத்து செலவழித்து ஜாலியாக சரக்கு அடிப்பீங்களோ, பீர் அடிப்பீங்களோ, இல்லை ஓயோ கூட்டு போவீங்களோ, உங்கள் ஆளை என்ன வேணா பண்ணிக்கங்க, ஜாலியாக இருங்க. ப்ரோ ட்ரெஷரண்ட் வைங்க, ட்ரெஷரண்ட் வைங்க, ட்ரெஷரண்ட் வைங்க. ட்ரெஷரண்டா? அதான்டா, காசு எடுத்து போய் ஒரு இடத்துல வைப்பாங்க, அந்த இடத்த சுற்றி காட்டுவாங்க, முடிஞ்சா போய் அதை எடுங்க சவால் விடுவாங்க. அதான் இப்போ ட்ரெண்டிங்க. அதான் நிறைய பேர் பண்றாங்களே, நம்ம ஏன் பண்ணோம்? அப்புறம் ஏன்டா பண்ணாம இருக்க வேண்டியதானே. இப்போ நம்ம ட்ரெஷர் எங்க வைக்க போறோம் பாத்தீங்கன்னா, இங்க தான் வைக்க போறோம். அங்க இல்ல, அங்க பண்ண மாட்டாங்க. பக்கத்துல ஒரு பிளேஸ் இருக்கு, நான் கூட்டு போறேன். இது எங்க பாத்தீங்கன்னா கூகுள்ல மார்க்கெட் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டாலே காட்டிடும். இதுக்கு நான் சொல்றேன், எங்க ஊர்ல கட்டியோக ஸ்டேஷன் முன்னாடி வந்தாலே இந்த அபார்ட்மெண்ட் தெரியும். இப்போ நம்ம எங்க வைக்க போறோம்னா அந்த அபார்ட்மெண்ட் அப்படியே ஆப்போசிட் ஒரு பெரிய சிவில் இருக்கும், அங்க தான் வைக்க போறோம். அப்புறம் இந்த 100 ரூபாய் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, டாக் பண்ணி ஸ்டோரி போடுங்க, தெரிஞ்சுப்போம். நான் கூட இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்துட்டு தலைவன் ஏதோ பயங்கரமா பண்ண போறேன் போல அப்படின்னு நினைச்சா, ஒரிஜினல் இல்லையா இப்போ செக் பண்ணிடலாம். டம்மி பாவா. அதாவது நீங்களே ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கீங்க, அந்த இடத்த நீங்களே சொல்லிடுவீங்க, அதை எடுத்து ஸ்டோரி போட்டா அவனுக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா கொடுப்பேன்னுவீங்க. ஒருத்தர் என்னன்னா அதுக்கு ஒரு 1000 வியூஸ் வந்தா டெய்லி ட்ரெஷரண்ட் ஹண்ட் வந்து டெய்லி பண்ணுவேன்றீங்க. அதையும் நம்பி 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 2 மில்லியன் பேர், 3 மில்லியன் பேர் பார்க்குறீங்க. ஏன்னா மட்டும் யாரும் பார்க்கவே மாட்டீங்க. கைஸ், இந்த மாதிரி வந்து ட்ரெஷரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோக்கு போனாலே ட்ரெஷரண்ட் பண்ணுங்கள், ட்ரெஷரண்ட் பண்ணுங்கள், ட்ரெஷரண்ட் அட்டங்கொப்பத்தம்மாவோட ட்ரெஷரண்ட்னா என்ன? ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நமக்கு இருக்கிற ஒரே ட்ரெஷரண்ட்டு எங்கள் அம்மா வந்து விற்கிற ஜீரோ டப்பா கூட விற்கிற காசு தான். ஓகே, நான் அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.